ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நான் சொல்லித்தர போறது எல்லாமே ட்ரேடிங்கோட கான்செப்ட்ஸ். ஒரு 10, 12 கான்செப்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஈஸி தான். சப்ப மேட்ரு. நம்ம 10th, 12th போர்ட் எக்ஸாம் படிச்சவங்க எல்லாருமே இதெல்லாம் அசால்ட்டா படிச்சிடலாம். ட்ரேடிங் ஆக்சுவலி ஈஸி தான். கான்செப்சுவலா ஈஸி. அத கத்துக்கறக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ வந்து இப்ப நான் கிளியர் பண்ண வேண்டிய டாபிக் எதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜினா என்ன? கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நான் சொல்லி தர போறது கான்செப்ட். ஸ்ட்ராட்டஜி கிடையாது. கான்செப்ட்ங்கிறது என்னன்னா, நான் இப்ப உங்களுக்கு காமிச்ச எல்லா டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும்? ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணணும்? ஆம், அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஒண்ணு இருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் உங்க தம்பி கேட்ட மாரி. அப்புறம் இன்னும் மத்த 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 டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லப் போறேன். அதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம அத எப்படி அப்ளை பண்ணி கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றோமோ, அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது அ உதாரணத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் காட்டுது. அது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜில ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆ இது 2 கான்செப்ட். 2 கான்செப்ட்ட இன்டிகிரேட் பண்ணி ஆ கிரியேட் ஆகுறது தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொல்லப் போறது வந்து எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறது இல்ல. எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறது இல்ல. என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எப்படி எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது அப்பா வந்து இன்னொரு கிளாஸ்ல சொல்லுவாங்க. ஆ நான் இப்ப வந்து கான்செப்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அது கிளியர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். ஆ ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்ன இருக்குன்னு சொல்லணும்னு நெனச்சேன். மொத்தம் 3 வகையான ட்ரேடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ராடே, இன்னொன்னு ஸ்விங் ட்ரேடிங், இன்னொன்னு நார்மல் இன்வெஸ்ட்மென்ட். ஆ இன்வெஸ்ட்மென்ட்டும் ஆக்சுவலி ட்ரேடிங் தான். ஆ இன்ட்ராடே ட்ரேடிங்னா ஒரு நாளுக்குள்ளேயே ஒரு ஸ்டாக்க வாங்கி விக்கிறது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ நேரத்துக்கு. ஆ இன்வெஸ்ட்மென்ட்னா அதே மாரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டாக்க வாங்கி ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் லாங் டெர்ம்ல விக்கிறது. ஸ்விங் ட்ரேடிங்னா இது 2த்துக்கும் நடுவுல. ஒரே நாள்ல வாங்கி விக்கிறதும் இல்ல. அதே மாரி ஒரே தடியா வாங்கி வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு விக்கிறதும் இல்ல. ஒரு 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 சில நாள், ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாசம் அது உங்கள பொறுத்து. ஆ நானும் இப்ப அப்பாவும் அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆம். சோ இது இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கும் கிடையாது. ஆ ஆ ஓகே. சோ அது எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் அடுத்து கான்செப்ட். ஓகே. ம். ஒரு ஸ்டாக்க எப்படி வாங்குறது, விக்கிறது, டேக் ப்ராஃபிட்னா என்ன? ஸ்டாப் லாஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லிர்றேன். இப்ப வந்து புரோக்கருக்கு ஏத்த மாரி மாறும். நான் இப்ப ட்ரேடிங் வியூல எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இங்க வந்து அம் இந்த இடத்துல 2 பட்டன்ஸ் இருக்கும். ஒரு ரெட் கலர் பட்டனு, ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஆ லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல தெரியுதா? ப்ளூ கலர் பட்டன் ஒண்ணு, ரெட் கலர் பட்டன் ஒண்ணு. ஓகே. சோ இந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து பை பண்றதுக்கு, ரெட் கலர் பட்டன் வந்து செல் பண்றதுக்கு. இப்ப நான் இந்த பை பட்டன் அமுக்குறேன். அமுக்குனா என்னோட என்ன புரோக்கர் கனெக்ட் பண்றீங்கன்னு கேட்கும். இப்போதைக்கு பேப்பர் ட்ரேடிங் கிளிக் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்னா டெமோ அக்கவுண்ட். எல்லாமே ஃபேக் ஃபேக் நம்பர்ஸ், ஃபேக் மணி. அது கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் குடுங்க. கனெக்ட் குடுத்தா உங்களோட பேப்பர் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆன் ஆயிரும். ஸோ இதுல வந்து நீங்க கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, ஆம் என்ன உங்க அக்கவுண்ட் பேர் போட்டுக்கலாம். என் பேர போட்டுக்கிறேன். என்ன எவ்வளோ பேலன்ஸ் வேணும்னு போட்டுக்கலாம். ஆனா, அ இதுல இருக்க பேலன்ஸ் வந்து யுஎஸ் டாலர்
ஐ மீன் டாலர்ஸ்ல தான் நம்ம பேலன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸ்டாக்க வாங்கும்போது ருப்பீஸ்ல வாங்கிக்கலாம். பட் ஆட் பண்ண பேலன்ஸ் வந்து யுஎஸ் டாலர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு $100ன்னு போட்டுக்கிறேன். இப்ப இந்த பேப்பர் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ஆ ₹100 $100 இருக்கு. $100ன்னா ₹8,300. ஸோ வந்து என்னோட பேப்பர் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்ப வந்து நான் பை, செல் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்ப வந்து என்னால பையும், செல்லும் பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட் குளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சண்டேனால. மண்டே டூ ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ரன் ஆகும். ஸோ நான் அப்படி பை பண்ணேன்னா, அ இங்க கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அ அது இப்ப காட்ட முடியல என்னால. ஸோ விமலா மறுபடியும் பை கிளிக் பண்ணி. ஓகே. இது நான் நான் என்ன நினைக்கிறேன்னா, பேப்பர் ட்ரேபிள் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நான் ட்ரேடிங் வியூல பண்ணியிருக்கேன். அப்படியா? நான் இது பண்ணியிருக்கேன். கீழே நான் நான் எரர் எரர் மெசேஜ் அப்படிதான் சொல்லுது. ஓகே ஃபைன். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா பண்ணி பாருங்க. அ நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஸோ அத அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஸோ உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல வாங்குறோம்னு வச்சுக்கலாம். நான் இப்ப மார்க் பண்ணியிருக்க இடத்துல, அதாவது 800 அண்ட் 986 86.40 இந்த லெவல்ல இந்த லெவல்ல வாங்குறோம். ஆ எனக்கு வந்து பிரைஸ் வந்து இதுக்கு கீழ போனா எனக்கு பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ண மாரி செட் பண்ணிரலாம். இந்த லெவலுக்கு கீழ போனா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆ என்னோட ஸ்டாக்க வந்து ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ண மாரி செட் பண்ணிரலாம். அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். லாஸ ஸ்டாப் பண்ணிரும். ஸோ வந்து என்னோட பிரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்த உடனே எனக்கு வித்துட்டா ஓகேன்னா, அது ஸ்டாப் லாஸ் மாரியே இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட்ன்னு ஒண்ணு ஆப்ஷன் இருக்கும். டேக் ப்ராஃபிட். என்னோட டேக் ப்ராஃபிட் வந்து ₹1053. ஆ ஸ்டாப் லாஸ் வந்து 947 ரூப்பீஸ். என்னோட மார்க்கெட் எக்ஸிகியூஷன் ரேட் வந்து 986. அதாவது ₹986க்கு நான் அந்த ஸ்டாக்க வாங்குறேன். எனக்கு வந்து ஸ்டாக் வந்து இவ்ளோ ₹947 வரைக்கும் இறங்கிருச்சுன்னா, அதுக்கு மேல எனக்கு அந்த ஸ்டாக்கே வேணான்னு வித்துறலாம். அதாவது இதுக்கு கீழயும் நான் என்ன ஒரே நிமிஷம். ம். என்னோட அனாலிசிஸ் படி இதுக்கு கீழ பிரைஸ் போயிருச்சுன்னா, இன்னும் கீழ தான் போகும். ஸோ என்னோட லாஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட லாஸ சீக்கிரமா கட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாரி எனக்கு டேக் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துக்கு வந்தா போதும். அதாவது அப்பா சொல்ற மாரி 20% வந்தா போதும், 20% வந்தா போதும்ன்னு சொல்றாங்கல்ல. அந்த 20% ரீச் ஆன உடனே நம்ம டேக் ப்ராஃபிட் வச்சா ஆட்டோமேட்டிக்கா புரோக்கர் வெளிய எடுத்துரும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்மளோட வேலை இங்க என்டர் ஆகுறது. கரெக்ட்டான என்ட்ரி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்படிதான் மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆ டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஆ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுதான் உங்களுக்கு புதுசா இருக்கும். யாருக்கும் எந்த டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்டாப் லாஸ்ன்றது நம்மளோட லாஸ் வந்து ரொம்ப போயிடக்கூடாது. நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணி அந்த இடத்துல செல் பண்ணிடலாம். அப்படிதானே? ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிரும். ஆமா, அப்படிதான். இப்ப ரெண்டு விஷயம் அதுல என்னன்னா, நம்ம ஒரு ஷேரை வாங்கும் போதே நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோம். இந்த விலைக்கு அதாவது ₹100 வாங்குறேன். என்னால ஒரு 5% லாஸ வந்து எனக்கு ப்ராஃபிட் 20% வேணும். ஆனா 5% லாஸ்க்கு மேல என்னால டாலரேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒண்ணு. 2வது, இந்த விலைக்கு கீழே போச்சுன்னா நான் உங்களை ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் அப்படின்னு 2 லெவல் படிக்க சொல்லியிருந்தேன். சோ இது வந்து ஆமா, ஆமா. சப்போர்ட் லெவலுக்கும் கீழே போகுது அப்படின்னா, அதுக்கு மேல வந்து உங்களால என்ன ஆகும்? கீழே போச்சுன்னா விலை இன்னும் டவுன் ஆயிடும் டோட்டலா. இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற கோடு பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு?
விலை வந்து மேல போய் வந்து மேல போய் வந்து மேல போய் வந்து மேல போயிருக்கு அந்த இடத்துல. அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போகுதுன்னா ஸ்டாப் லாஸ். இதுக்கு கீழே போனா ஃபுல்லா ஃப்ரீ ஃபால விலை டோட்டலா. அதாவது நான் நேற்று வாழைப்பழ கதை சொன்னேன் பாத்தீங்களா, வாழைப்பழம் அழுக ஆரம்பிக்கிற டைம் இது. இதுக்கு மேல வச்சிருக்க கூடாது. சோ இது ஒண்ணு பிளஸ் சப்போர்ட். அப்புறம் இந்த இதுக்கு மேல நஷ்டத்தை என்னால பொறுத்துக்க முடியாது, ஓரளவுக்கு நஷ்டப்படலாம். ஓகே. மூணாவது காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டாக்கு நஷ்டமாகுது, சரி அவன் நல்ல கம்பெனி தான் வருவான்னு தெரியும். இப்ப டாடா மோட்டார்ஸ் கீழே போயிடுச்சு, அவன் வருவான்னு தெரியும். அதுக்காக என் 1,00,000 ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் 2 வருஷம் கழிச்சு கூட மேல வருவான். நல்ல கம்பெனி வருவான், ஆனா பொறுமையா வருவான். அது வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்க பயிலா என் 1,00,000 ரூபாய் 80,000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த 80 ரூபாயை எடுத்து மறுபடியும் நான் வேற ஸ்டாக்ல போட்டு மறுபடியும் அவன் எனக்கு 1,20,000 ரூபாய் கொடுக்கறதுக்குள்ளார இந்த 80,000 ரூபாய் நான் 1,50,000 லட்சம் ஆக்கிடலாம். சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இந்த 3 காரணங்களுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இன்னொரு கேள்விங்க. சொல்லுங்க. இப்போ ரேட் இறங்கும் போது வாங்கணும்னு சொன்னீங்க. இப்ப நம்ம வாங்கி வச்சிருக்கோம், வாங்கின ரேட்ல இருந்து இறங்குறதுனால செல் பண்றோம். இப்ப இன்னும் டவுன் ஆகும்போது அப்ப நம்ம வாங்கலாம்ல? அது ரேட் இன்னும் டவுன் ஆகும்போது வாங்கலாம். ஓகே ஃபைன். இப்ப இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காருல மீப்லா, ஃபைன். இப்ப இந்த ஏரோ மார்க்கோட மிட்ல வாங்கினீங்கன்னா இன்னும் இறங்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வாங்கினா இன்னும் இறங்க போகுதுன்னு அர்த்தம். சோ அதனால இறங்கிட்டு ஷேர் எல்லாம் இறங்கிட்டு சிகப்பு பச்சையா டேர்ன் ஆகிற இடம் தான் நமக்கான இடம். ஆமா. இப்ப மீப்லா இப்ப அந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போடு. இல்ல இங்கே வந்து அது இருந்த இடத்துல இருந்துச்சு, அந்த இடத்துலயே அந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ட்ரெண்ட் லைன். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனா? இல்ல டவுன் ட்ரெண்ட்ல மேல, அதுக்கு மேல மேல் பக்கம் மேல இருந்து கீழே. எனக்கு ஒரு நிமிஷம். அதோட முன்னாடி டவுன் ட்ரெண்ட், இந்த பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு எனக்கு ரிக்வெஸ்ட் கேட்க முடியுமா? ஓகே. சோ இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட், இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகி மேல போகும்போது அங்க வாங்கலாம். அதாவது சிகப்பு பச்சையா முடிஞ்சு. நான் எனக்கு ரிக்வெஸ்ட் கேட்க முடியுமா இதுல? அதுல அனோட்டேஷன் ஒண்ணு இருக்கும், அனோட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பென்சில் சிம்பிள் போட்ட மாதிரி, அதை வச்சு வரையலாம். ஒயிட் போர்டு தான் வருது எனக்கு, வரலை. இல்ல எனக்கு இது வரல. சரி ரைட் ஓகே. நான் அதை தனியா காமிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்காக பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானே அதுதான். ஓகேவா? ஸோ ஒரு 3 காம்பனண்ட்டை சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அதுல அப்ப பாத்துக்கலாம். இப்ப மூவ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நம்ம இப்போ வந்து அவங்க மன்சூருக்கு ஒரு டவுட்னு சொல்லி அடுத்து போலாமா? இல்லாட்டி டவுட்ஸ் எதுவும் நான் டவுட் கேட்டேன் சீனியர். நேத்து நீங்க ஒண்ணு சொன்னீங்களா, ஜிடிடி நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னே நம்ம ஜிடிடி போட்டு வச்சிடணும் அப்படின்ட்டு. அதே கான்செப்ட், சேம் கான்செப்ட் தானே இதுவும்? சேம் கான்செப்ட் தான். நான் சீனியர் இல்ல ஜூனியர் இப்ப. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார், கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். சார் ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து இது வரும்போது டவுட் வரும்போது இப்போ நம்ம இது பண்ண ஆவரேஜ் பண்ணோம்னா எப்படி சார்? டவுன் ட்ரெண்ட் வரப்போது ஆவரேஜ் பண்ணலாம். டவுன் ட்ரெண்ட் ஓகே ஃபைன். அந்த क्वेश्चन நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கு முதல்ல ஸ்கிரீனை மட்டும் மூவ் பண்ணாம போய் நானு ஒரே ஒரு அப்படியே இருக்கட்டுமா? இப்ப நம்ம அப்படியே இருக்கட்டும், எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம். இப்ப நான் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு லைன் வரைஞ்சிருக்கேன். நான் சும்மா பென்சில் வந்தனால மாறி வரைஞ்சிருக்கேன். ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன், தெரியுதா அக்னிராஜ்? தெரியுது. இப்ப விலை இறக்கம் முடிஞ்சு ஏற்றம் துவங்குதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. கரெக்டா? இதுதான் நம்ம வாங்கணும். ஸோ விலை இறங்கி இறங்குற வரைக்கும் வெயிட் பண்றோம். இறங்கி டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அப் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேல போற இடத்துக்கு வாங்குறோம். ஸோ இது ஒண்ணு. இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா? இதான் சும்மா இப்ப நீங்க டவுட் கேட்டதுனால சொல்றேன். இறங்கும் போது வாங்கினேன்னு சொன்னேன் கேட்டீங்களா, அதுக்காக தான். இப்ப நம்ம இறங்கும் போது தான் இறங்குறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விலை குறையுதான்னு. அதுதான் ஒண்ணு. அப்புறம் ஆவரேஜ் பண்றத பத்தி விலை கேட்டாரு. இப்போ யாரு மன்சூரா யாரு கேட்டான்னு தெரியல எனக்கு. அதாவது
ரூபாய் இருக்குது, விலை குறையுது 80 ரூபா. இப்போ ஒரு 10 ஷேர் வாங்கிட்டேன், அப்புறம் 70 ரூபாய் ஆகும். அப்போ ஒரு 10 ஷேர் வாங்கினேன், இப்போ என் ஆவரேஜ் விலை வந்து 75 ரூபாய் ஆயிடும். இப்ப மறுபடியும் வந்து 60 ரூபா ஆகும், அப்போ ஒரு ஷேர் வாங்குவேன். இப்ப ஆவரேஜ் வந்து 72 ரூபா 50 காசு ஆயிடும். இப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டே போகணுங்கிறாரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப. அதெல்லாம் ரொம்ப பழைய ஆதி காலத்து மெத்தடாலஜி. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எங்க விலை போகுதுன்னே தெரியாது. கடைசியில் அதல பாதாளத்துக்கு விலை போயிடுச்சுன்னு வச்சுக்க, நீங்க என்ன ஆவரேஜ் பண்ணாலும் ஒரு 50 ரூபாயில நிற்கும். விலை வந்து 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த 30 ரூபாய் பீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது பல வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அதுதான். ஸோ அதனால வந்து நம்ம அந்த அந்த அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதுல அந்த மாதிரி வராது. அதை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பா. ஆமா, அது வந்து அது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஓகே. ஸோ வந்து நான் இப்ப சொல்லி தந்தது வந்து எங்க எப்படி மார்க்கெட்ல வாங்குறது, எப்படி டேக் ப்ராஃபிட் செட் பண்றது, எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்றதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான். இது மட்டும் புரிஞ்சுட்டா போதும். எப்ப வாங்கணும், பிரைஸ் மேல போகுமா கீழே போகுமா, அது உங்களுக்கு இப்போதைக்கு புரிய தேவையில்லை. வாங்குறோம், ஸ்டாப் லாஸ் செட் பண்றோம், டேக் ப்ராஃபிட் செட் பண்றோம். டேக் ப்ராஃபிட் என்ன பண்ணுது, ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுது, இந்த அளவு கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த டாபிக் மூவ் பண்ணிடலாம். கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்பதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்ல போறேன். இதுதான் இப்ப ஆக்சுவல் ட்ரேடிங்குள்ள வந்திருக்கோம். இது வந்து சார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே புரியாது. நான் உங்களுக்கு டிராயிங்கா வரைஞ்சு காட்டுறேன். என்னோட பெயிண்ட் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து ஒரு சார்ட்ல வந்து பிரைஸ் மூணு விஷயம் தான் பண்ண முடியும். ஒண்ணு மேல போகும், இல்ல கீழே போகும், இல்ல ஒரே இடத்துல நிக்கும். மேல போறதுக்கு பேரு அப் ட்ரெண்ட், மேல போகும். இல்லாட்டி கீழே போகும். இல்லாட்டி ஒரே லெவல்ல அப்படியே இருக்கும். மேல போனா அதுக்கு பேரு அப் ட்ரெண்ட், கீழே போனா அதுக்கு பேரு டவுன் ட்ரெண்ட். நடுவுலயே ஒரே ரேஞ்சில பிரைஸ் இருந்துச்சுன்னா அது பேர் கன்சாலிடேஷன். இது வரைக்கும் கிளியரா? ஓகே ஓகே. அடுத்து வந்து ஓகே, இதுல நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம சார்ட்ல பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கிளீனா இருக்காது. பச்சை 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 கேண்டிலா இருக்காது. இந்த ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ள ஏகப்பட்ட டவுன் ட்ரெண்ட்ஸ் இருக்கும், அப் ட்ரெண்ட்ஸ் இருக்கும், டவுன் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். அது ரியாலிட்டியில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப் ட்ரெண்ட் பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். ஓகே. ஓகே அதே மாதிரி இந்த டவுன் ட்ரெண்ட் பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பிரைஸ் ஒரே ரேஞ்சில் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுவும் பிரைஸ் ஒரே லைனா இருக்காது. இப்படி மேல கீழே மேல கீழே ஒரு ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் கிளியரா? கிளியர். ஓகே. இப்போ ஸோ ரியாலிட்டியில சார்ட்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும், கசாம்பசான் இருக்கும். அதுல இந்த பார்ட் வந்து அப் ட்ரெண்டு, இந்த பார்ட் வந்து டவுன் ட்ரெண்டு,
இந்த பார்ட் வந்து கன்சாலிடேஷன். இத எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே. நான் அப் ட்ரெண்ட் மட்டும் சொல்றேன். இந்த அப் ட்ரெண்ட்ல 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஹையர் ஹை, ஹையர் லோ. ஹையர் ஹை, ஓகே. ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகேவா? ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். பிரைஸ் மேல போகும். மேல போய்க்கிட்டே இருக்காது. கொஞ்சம் கீழ வரும். மறுபடியும் மேல போகும். மறுபடியும் கொஞ்சம் கீழ வரும். மறுபடியும் மேல போகும். மறுபடியும் கீழ வரும். சோ இப்படி மேல போகும்போது ஹையஸ்ட் பாயிண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அதுதான் ஹையர் ஹை. அப்புறம் கொஞ்சம் கீழ வரும். கீழ வந்துட்டு அங்கிருந்து மறுபடியும் மேல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கீழ வரும்போது எவ்வளோ அ எந்த பாட்டம் வரைக்கும் வந்திருக்கோ, அந்த பாட்டம் வந்து அ ஹையர் லோ. இந்த பாயிண்ட் வந்து ஹையர் லோ. இந்த பாயிண்ட் வந்து ஹையர் ஹை. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா இது வரைக்கும்? ஓகே. புரியுது அம் புரியுதுங்க. நெக்ஸ்ட். ஓகே. அ அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு கிரியேட் ஆயிட்டே வரும். ஆ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, இது அப் ட்ரெண்ட். சிம்பிள். சோ இதே மாரி இப்ப டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்னா, ம். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பிரைஸ் வந்து லோவர் லோஸ் அண்ட் லோவர் ஹைஸ் கிரியேட் பண்ணிட்டே வரும். இந்த பிரைஸ் கீழ விழுகும்போது கீழ விழுந்துகிட்டே இருக்காது. கீழ விழுந்துட்டு கொஞ்சம் மேல எந்திரிக்கும். மேல எந்திரிச்சு மறுபடியும் கீழ விழுகும். மறுபடியும் கொஞ்சம் மேல எந்திரிக்கும். மறுபடியும் கீழ விழுகும். மறுபடியும் கொஞ்சம் மேல எந்திரிக்கும். கொஞ்சம் கீழ கீழ விழும். ஆ அப்போ வந்து இங்க ஹையர் ஹைஸ், ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ண மாரி, அதுக்கு அதே மாரி இங்க வந்து லோவர் லோஸ் ஃபார்ம் பண்ணும். எல்லாம் லோவர் லோ. ஆ இந்த எண்ட் வந்து லோவர் லோ. இந்த எண்ட் வந்து லோவர் ஹை. இந்த மாரி ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாரி ஃபார்ம் ஆச்சுன்னா, இது வந்து அ டவுன் ட்ரெண்ட். சோ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணும்போது எ ஹ இப்படிதான் அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இங்க ஆக்சுவல் சார்ட்லயும் நம்ம அத செக் பண்ணிருவோம். ஓகே. இங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அமைப்ல யாராவது ஆ ஒருத்தர் ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்ல சொல்லி, இந்த ஸ்டாக் வேணாம். ஓகே. யாராவது ஒருத்தர் ஸ்டாக் சொல்ல சொல்லி அந்த ஸ்டாக்ல இருந்து எடு. ஓகே. ஏதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. பஜாஜ். டாடா மோட்டார்ஸ் எடுக்கும்.
ஓகே. பஜாஜ் பஜாஜ் ஃபினான்ஸ். ஓகேவா? ம். பஜாஜ் ஃபினான்ஸ் இப்ப பார்த்தோம்னா, இந்த இடத்துல இதுதான் பிரைஸ் இருக்கிறதுலே கம்மியா வந்திருக்கு. இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஆ, நான் இங்க ஒரு கிரீன் கலர் டாட் வச்சிருக்கேன். தெரியுதா? ஆமா புரியுது. ஓகே, தெரியுது. ஓகே. இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து பிரைஸ் மேல ஏறிட்டே போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்துச்சு. ஓகே. இங்க இருந்து கொஞ்சம் கீழ விழுந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பிரைஸ் மேல வந்துச்சு. மேல வந்துட்டு இங்க வரைக்கும் கீழ இறங்குச்சு. கரெக்ட்டா? அப்புறம் ஆமா இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேல போச்சு. இங்க வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் இந்த அதாவது ஆ ஓ ஷிட். ஓகே. அடுத்து மறுபடியும் கீழ இறங்குச்சு. ஆனா, இந்த வாட்டி கீழ இறங்குனப்ப போன லெவலோட கம்மியா வந்திருக்கு. மத்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ அந்த லோவர் லோ வந்து இதுக்கு மேல தான் இருக்கும். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் ஓகேவா? இங்க லோவர் லோஸ் இருக்கு. லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. அதே மாரி இப்ப டவுன் மேபிளா ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா சொல்லுங்க. மேபிளா ஒரே ஒரு நிமிஷம். இப்ப சார்ட் டைப்பை லைன் சார்ட்டா மாத்தினீங்கன்னா கேண்டிலா இல்லாம அந்த இதை கொஞ்சம் ஈஸியா தெரியும். ஓகே ஃபைன். இது ஒண்ணு. 10 நிமிஷம் அந்த மீட்டிங் மறுபடியும் முடிஞ்சிரும். ம். நம்ம வந்து இது எந்த லிங்க்ல செகண்ட் லிங்கா தேர்ட் லிங்க் இருக்கு? 3 லிங்க் தான் தேர்ட் போயிட்டு லிங்க் இருக்கு. தேர்ட் லிங்க். 4த் லிங்க் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். இல்ல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவையில்லை, அந்த டைம் முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் 1ல ஓகே, ஓகே. 10 o'clock லிங்க்ல ஓகே. மறுபடியும் ஜாயின் ஆ, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓகே. சோ இது வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்ப அதே மாரி நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு என்ன சொன்னோம்? லோவர் லோஸ் அண்ட் லோவர் ஹைஸ் இருக்கணும்னு. இங்க பார்த்தீங்கன்னா, ஆ பிரைஸ் இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் கீழ விழுந்திருக்கு. அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஆ சோ இந்த எண்ட் வந்து ஒரு லோவர் லோ. பேரிஷ். லோவர் லோ. அப்புறம் கொஞ்சம் மேல வந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் கீழ விழுந்துச்சு. லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, மறுபடியும் கொஞ்சம் மேல வருது. லோவர் ஹை, கீழ போகுது. லோவர் லோ, லோவர் ஹை மேல வருது, கீழ போகுது. அப்புறம் கொஞ்சம் மேல வருது, மறுபடியும் கீழ போகுது. சோ இதுதான் பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். எல்லா சார்ட்லயும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த மாரி கேண்டில் ஸ்டிக்ல பார்க்கும்போது கொஞ்சம் க கன்ஃப்யூஸ் ஆற மாரி இருக்கும். ஆனா நீங்க அந்த சார்ட்ல லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் தேடுனீங்கன்னா, அது அப் ட்ரெண்டா இல்லன்னா டவுன் ட்ரெண்டா இல்லன்னா கன்சாலிடேஷன்னு கண்டுபிடிச்சுருவீங்க. சோ நான் இப்ப சொன்னது அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். கன்சாலிடேஷன்க்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துர்றேன். கன்சாலிடேஷன்க்கு எக்ஸாம்பிள் வந்து ம். இந்த டைம் ரேஞ்ச்ல பார்த்தோம்னா, ஆ இங்க இருந்து இங்க வரைக்கும் பிரைஸ் வந்து கொஞ்ச தூரம் மேல பிரைஸ் கொஞ்ச தூரம் மேல போச்சு, கீழ இறங்குச்சு, மேல போச்சு, கீழ இறங்குச்சு, மேல போச்சு. ஆனா, ஆ இந்த லெவலயும் இந்த ஒரு ஸ்பெசிபிக் லெவலுக்கு மேலயும் போல, இந்த ஒரு ஸ்பெசிபிக் லெவலுக்கு கீழயும் போல. ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆ இதுக்கு பேர் தான் கன்சாலிடேஷன். ஓகேவா? இப்ப நீ வந்து என்ன டைம் ஃப்ரேம் ஆகுதுங்களா? நான் 1 ஹவர் வச்சிருக்கேன். இங்க மேல பார்த்தீங்கன்னா தெரியும். 1 இது ஹவர்ல இப்படி எல்லா ஏறி ஏறி டைம் இறங்கி ஆமா.
ஓகே. இது எல்லா டைம் ஃப்ரேம்லயும் சேம் தான். ஒரே மாரி இருக்கும். ஆ இதுதான் பேசிக் ரூல் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், கன்சாலிடேஷன். நான் இதுல உங்களுக்கு வேற நம்ம 1 டேவுக்கு பார்க்கலாம்ல அத? 1 வீக்கு ஒன் பார்க்கலாம்ல? டே பார்க்கலாமே. இதோ இங்க டெய்லி போட்டிருக்கு. எப்படி வேணாலும் பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போதைக்கு கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப் ட்ரெண்ட்னா என்ன? அப் ட்ரெண்ட்ல என்னென்ன இருக்கும்? அப் ட்ரெண்ட எப்படி ஐடென்டிஃபை பண்றது? டவுன் ட்ரெண்ட்னா என்ன? டவுன் ட்ரெண்ட்ல என்னென்ன இருக்கும்? டவுன் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகே. அடுத்து இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் கவர் பண்ணிடுறேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பிரைஸ் கீழ விழுந்துட்டு இருக்கும்போது வாங்க முடியாது. ஏன்னா அது இன்னும் எவ்வளவு கீழ போகும்னு சொல்ல முடியாது. கீழ விழுந்து அது மேல போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறணும். அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் இப்ப. ம். எல்லாத்துக்கும் நான் வரைஞ்சிருக்க சார்ட் தெரியுதா? லைன் தெரியுதா? கிளியரா தெரியுது. ஓகே. ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா, இப்ப அ ஹையர் ஹை இருக்கு, ஹையர் லோ இருக்கு. 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 ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் கான்செப்ட் படி இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க வந்து அடுத்து ஒரு அ அடுத்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஹையர் ஹை எப்ப ஃபார்ம் ஆகும்னா, போன ஹையோட இது ஹையா இருக்கணும். அதாவது இந்த ஹை இத விட அதிகமா இருக்கு. இந்த ஹை இத விட அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? சரிம்மா. ஸோ அப்பதான் அது வந்து சரி. ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆ இந்த லெவலுக்கு மேல வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த லெவலுக்கு மேல வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல. ஆனா பண்ணல. ஆனா ஃபார்ம் ஆகல. பண்ணலாம். ஓகே. ஃபார்ம் பண்ணல. ஆ இந்த ஹையர் ஹைக்கு முன்னாடியே நின்றுச்சு. ஸோ ஆ ம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து ஆ இந்த லோவையும் உடைச்சிருச்சு. இந்த லோக்கு கீழயும் போயிருச்சு. ஸோ இதுக்கு மேல அது ரிவைவ் ஆயி வரக்கு சான்ஸ் இல்ல. யூசுவலா 90% ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா, இப்படி போன லோவர் லோவையும் ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புது ஹையர் ஹை கிரியேட் ஆகல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் போன லோவர் லோவ உடைச்சிருச்சு. 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருச்சா? இந்த 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருச்சுன்னா, அப் ட்ரெண்ட் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா ஆகப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பிரைஸ் என்ன பண்ணும்? கொஞ்சம் தூரம் கீழ வந்துட்டு, கொஞ்சம் மேல வரும். கொஞ்சம் தூரம் கீழ வரும். கொஞ்சம் மேல வரும். கொஞ்சம் கீழ போகும். நார்மல் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆயிரும். புது லோவர் லோ புது லோவர் லோ கிரியேட் பண்ணும். லோவர் ஹை கிரியேட் பண்ணும். லோவர் லோ கிரியேட் பண்ணும். லோவர் ஹை கிரியேட் பண்ணும். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் மெயில் தான். ஓகே. ஸோ இந்த இந்த ஜூம் காலும் முடியப் போது. இந்த டாபிக் மட்டும் கிளியர் பண்ணிட்டேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் உடைஞ்சிருக்குன்னு காமிச்சேன்ல. இந்த இடத்துல லோவர் லோ உடைச்சிருக்குன்னு காமிச்சேன்ல.
அதுக்கு கீழே ஃபார்ம் பண்ணிருக்குன்னு நினைச்சல, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், BOSன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு லைன் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு wait. BOS பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை ஹை அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் போதான்னு கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி இப்ப பிரைஸ் வந்து எப்ப மேல போகுதுன்னு இப்ப நம்ம கீழே போயிட்டு இருக்குன்னு தெரியுது, எப்ப மேல போக ஆரம்பிக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். எப்ப வந்து பிரைஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்க பிரைஸ் அடுத்து லோ கிரியேட் பண்ண முடியல, இங்க ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணுது, லோவர் ஹை கிரியேட் பண்ணுது, ஆனா இதுக்கு கீழே போக முடியல. இந்த இடத்துல மேல போக ஆரம்பிச்சிருச்சு. மேல போயிட்டு இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் பார்க்கணும். 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன கண்டிஷன்னா, இங்க புது லோவர் லோ ஃபார்ம் பண்ணல. பிரைஸ் இன்னும் கீழே வந்திருக்கணும், கொஞ்சம் அப்புறம் மேல போயிருக்கணும்.